ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜாக் மிஷினில் எப்படி ஊசி மாட்டுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 4-5 மாதமாக இந்த மிஷினை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு சிப்பு தைக்கும்போது மிஷினில் ஊசி உடஞ்சிடுச்சு. அதை எப்படி மாட்டணும் அப்படின்னு எனக்கு சரியாக தெரியலை. இதுக்கு முன்னாடி நான் சாதாரண தையல் மிஷின் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அந்த மிஷினில் உள்ள ஊசிக்கும் ஜாக் மிஷினில் உள்ள ஊசிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த மிஷினுக்குள்ள ஊசியில் மேல் பக்கம் உருண்டையாக இருக்குது, கீழ்ப்பக்கத்தில் ஒரு பக்கம் உருண்டையாக இருக்குது, இன்னொரு பக்கத்தில் பாதி பக்கம் உருண்டையாக இருக்குது, பாதி பக்கத்தில் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த பள்ளம் வலது பக்கம் வச்சு ஊசியை நம்ம மிஷினில் மாட்டணும் அப்படின்னு இந்த ஷோரூம்லேருந்து வந்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. சரி இருக்கட்டும், நாம் யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மாட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேன். பார்க்கும்போது அந்த கோடு மாதிரி போட்டிருந்த பக்கம் இடது பக்கம் வச்சு மாட்டணும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கும்போது அந்த கோடு மாதிரி போட்டிருக்க பள்ளம் இருக்க பக்கம் வலது சைடு இருக்கிற மாதிரி ஊசியை மாட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சரியாக தெரியல. நான் முதல்ல நம்ம மிஷினில் எந்த பக்கம் உட்காந்து தைப்போமோ அந்த பக்கம் உட்காந்து இருக்கும்போது எனக்கு அந்த ஊசியில் உள்ள பள்ளம் வலது கை பக்கம் வர்ற மாதிரி நான் ஊசியை மாட்டினேன். மாட்டிட்டு நான் தைச்சி பார்த்தேன். தைக்கும்போது தையல்லாம் விழுந்துச்சு. ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும்போது லாக் போட்டு தைப்போம்ல, அந்த மாதிரி நான் நம்ம லாக் போட்டு தைக்கும்போது நூல் கட்டாயி போச்சு. அப்புறமா நான் ஊசியை கழட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ஊசியோட கோடு மாதிரி இருக்கிற பள்ளம் வர பக்கத்தை இடது பக்கம் வர்ற மாதிரி வச்சு மாட்டினேன். மாட்டிட்டு அதுக்கப்புறமா தைச்சேன். அதுக்கப்புறம் தைச்சி பார்க்கும்போது தையல் நல்லா விழுந்துச்சு. நூல் கட் ஆகலை. அதாவது இடது பக்கம் வலது பக்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எந்த பக்கம் இருந்துட்டு ஊசியை போடணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லலை. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, நான் நம்ம தைக்கிறதுக்கு ஸ்டூலில் இருப்போம்ல, அந்த பக்கத்தில் இருந்துட்டு தான் ஊசியோட அந்த பள்ளமான பக்கம் இடது பக்கம் வரணுமா வலது பக்கம் வரணுமான்னு கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம தைக்கிறதுக்கு ஸ்டூலில் இருப்போம்ல, அந்த இடத்துல இருந்துட்டு அந்த ஊசியோட கோடு போட்ட பக்கம் நம்ம இடது கை பக்கத்தில் வர்ற மாதிரி தான் மாட்டணும். அப்படி மாட்டின பிறகு தான் தையல் நல்லா தைக்க முடிஞ்சுது. நூல் கட் ஆகலை. நான் வலது பக்கம் போட்டு தைச்சிட்ருந்தேன். அதை நூல் கட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் கழட்டிட்டு ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அது நம்ம கவனமாக கழட்டணும். அதை கழட்டிட்டு ஊசியை எடுத்துட்டு அந்த ஊசியோட கோடு போட்ட பக்கத்தை என்னோடய இடது கை பக்கமாக திருப்பி அதுக்கப்புறமா நான் மிஷினில் ஊசியை மாட்டினேன். நம்ம கவனமாக பார்த்தா தெரியும் ஊசியில் கோடு எந்த பக்கம் இருக்குது அப்படின்ட்டு. அந்த கோடு இருக்கிற பக்கம் நம்மளோட இடது கை பக்கமாக தான் இருக்கணும். நம்ம தைக்கும்போது ஸ்டூலில் இருப்போம்ல, அந்த பக்கத்தில் இருந்துட்டு நம்ம இடது கை பக்கத்தில் ஊசியோட கோடு வர்ற மாதிரி நம்ம மிஷினில் மாட்டணும். ஊசி உடையாமல் பார்த்துக்கிறது தான் நமக்கும் நல்லது, மிஷினுக்கும் நல்லது. கொஞ்சம் கவனமாக தைக்கணும். ஊசி மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த ஊசி மாட்டுற ஸ்க்ரூ பக்கத்துலேயே ஒரு கம்பி இருக்குது. அது நம்ம கை வச்சு நம்மளால் அதை டைட் பண்ண முடியாது. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஒரு வழியாக நான் டைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் தைச்சேன். தையல் நல்லா வந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும்போது நம்ம லாக் போட்டு தைச்சாலும் நூல் கட் ஆகலை. என்ன மாதிரியே யாருக்காவது இந்த மிஷினில் ஊசி மாட்டுறது எப்படின்னு தெரியலைன்னா நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.
நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.